அனைவருக்கும் வணக்கம். சோஷியாலஜி ஆப்ஷன் சீரீஸில் டே 2ல் சோஷியாலஜி அண்டு சொசைட்டியை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் சோஷியாலஜினா என்ன, அது எப்படி உருவாச்சு, சோஷியல் இமேஜினேஷன்னா என்ன, நாம் எதனால் சோஷியாலஜியை படிக்கணும், அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அந்த கிளாஸை பாருங்கள். அந்த கிளாஸை பார்த்தா மட்டும்தான் இந்த கிளாஸு புரியும். இது ஒரு சீரியஸ் மாதிரி. இடையில பார்த்து ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இந்த கிளாஸு புரியல அப்படின்னா புரியாமல் தான் போயிடும். அதனால் அந்த சீரியஸாக பார்த்துட்டு வாங்க. ஒன்றோடு ஒன்று இன்டர்லிங்க் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வார்த்தை, இதில் ரொம்ப கஷ்டமான வார்த்தைங்க, இதில் ஒரே ஒரு வார்த்தையில் நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்கும். ஒரு டெர்மினாலஜி நமக்கு தெரியலனா கூட கிளாஸ் நம்மளால் கவனிக்க முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதனால் பொறுமையாக பாருங்கள். நிறைய நேரம் ஒரு நீங்கள் அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் தான் நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ பொறுமையாக பார்க்குறது ரொம்பவே நல்லது. சரிங்களா? அதனால் பொறுமையாக பாருங்கள். ஸோ இந்த டே 2ல் நாம் சோஷியாலஜினா என்ன, சொசைட்டினா என்ன, இதுதாங்க பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நாம் சொசைட்டினா என்னென்னு பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸில் சோஷியாலஜினா என்னென்னு பார்த்தோம். சோஷியாலஜி இஸ் நத்திங் பட் சிஸ்டமிக் ஸ்டடி ஆஃப் சொசைட்டி, சோஷியல் ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு படித்தோம் இல்லையா? இப்போ அதே போல் தான் சொசைட்டினா என்னென்னு பார்க்கும்போது நெட்வொர்க் ஆஃப் ரிலேஷன்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன். நெட்வொர்க் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அண்டு இன்ஸ்டிடியூஷன். ரிலேஷன்ஷிப்னா என்ன? ஒரு தந்தைக்கும் மகன் இருக்கக்கூடிய ஒரு உறவு. இன்ஸ்டிடியூஷன் ஒரு குடும்பத்துக்கும் ஒரு பள்ளிக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு. இது ஒரு நெட்வொர்க் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாமா? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா who share காமன் கல்ச்சர்ன்றாங்க. பாருங்கள், மேட் அப் ஆஃப் பீப்புள். ஒரு நெட்வொர்க் ஆஃப் ரிலேஷன்ஷிப், ஒரு மக்கள் இருப்பாங்க, ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்க ஒரு நெட்வொர்க் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. எப்படி? they share a காமன் கல்ச்சர். எல்லாரும் ஒரே மாதிரியான கல்ச்சரல் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் ஒரே மாதிரியான கல்ச்சர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஒரு திருவிழா வருது அப்படின்னா அந்த கிராமமே சேர்ந்து அந்த திருவிழாவை கொண்டாடும். இப்போ சவுத் சைட்லாம் போய் பாருங்கள். சவுத் சைட்லாம் போய் பார்க்கும்போது ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய இலையை நாமளே தான் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். நார்த் சைடில் அது மாதிரி கிடையாது. ஸோ இது ஒரு கல்ச்சர், அவங்க இருக்கிறவங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ அதே போல் சவுத் இந்தியா எடுத்துக்கங்க. சவுத் இந்தியாவில் இந்த இட்லி, வடை, தோசை இதெல்லாம் ஃபேமஸ்ஸு. நார்த் இந்தியாவில் போகும்போது பாவ் பஜ்ஜி, சப்பாத்திலாம் ஃபேமஸ்ஸு. தி ஷேர் அ காமன் கல்ச்சர். அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் வேறு மாதிரி இருக்கும், நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் வேறு மாதிரி இருக்கும். லிவ் இன் எ டிஃபைன்ட் டெரிட்டரி. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் அவங்க வாழ்வாங்க. இப்போ பாருங்கள், ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து சித்தூர் தானுங்களா ஆந்திரா போனோடனே அதோடைய டோட்டல் கல்ச்சரே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். ஒரு ஆந்திராவில் எலெக்ஷன் டியூட்டிக்கு போட்டிருந்தாங்கன்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ போகும்போது இங்கே நம்ம ஊரில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம், நல்லா காரமாக இருக்கும். அங்கே போயிட்டு நைட்டில் போயிட்டு ஒரு 9 மணி இருக்கும், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லான்னு போகிறேன். போயிட்டு கேட்கும்பொழுது அது ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இல்லை, வெஜிடபிள் புலாவ் மாதிரி இருந்தது. இதுவாக ஃப்ரைட் ரைஸ் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. பிரியாணி அதே மாதிரி தான். நீங்கள் ஃபேஸ் இப்போ கேரளா போனீங்கன்னா அங்கே வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டெரிட்டரிக்குள்ளே அவனுடைய தே ஷேர் அ காமன் கல்ச்சர், இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர் இன் எ ஸ்ட்ரக்சர்ட் வேஸ். ஒரு குறிப்பிட்ட மெத்தடில் தான் 2 பேரும் உருவாடிக்குவாங்க. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கங்களேன். இந்தியாவில் எடுத்துக்கும்போது நம்ம சித்தப்பா கிட்ட எப்படி பேசுவோம், நம்ம அப்பா கிட்ட எப்படி பேசுவோம், மாமா கிட்ட எப்படி பேசுவோம். ஆனால் ஃபாரினில் அது மாதிரி கிடையாது, எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான். இப்போ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த நார்மலான இந்த சோஷியல் லைஃப்ஸில் நம்மளுக்கு பெரியவங்களை நாம் அண்ணான்னு சொல்லுவோம், இல்லை உறவு முறையை கொண்டு அழைப்போம். ஆனால் ஐடி கம்பெனியில் செக்டரில் போகும்போது என்ன சொல்லுவாங்க, பேர் விட்டு தான் கூப்பிடுவாங்க. ஹே ஜான் வாங்க, ஹாய் விக்டர் எப்படி இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. என்ன கந்தசாமி எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு பாருங்க. நம்மளோட சீனியராக இருந்தாலும் சரி அவங்க பேர் சொல்லி தான் கூப்பிடணும். அது அவங்களுடைய கல்ச்சர். அவங்க எப்படி இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க ஸ்ட்ரக்சர்ட் வேல. ஸோ சொசைட்டி இஸ் நாட் ஜஸ்ட் எ கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். சொசைட்டினா என்ன? தனிப்பட்ட நபர்களை ஒரு கலெக்ட் பண்ணுறது கிடையாது சொசைட்டி. இட் எ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் ஆஃப் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ். ஒரு 100 பேர் இருக்காங்க, அது 100 பேருக்கு ஒருத்தருக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னா அது சொசைட்டியா? கிடையாது. அவங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும், ஒரு கல்ச்சரால் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும். கரெக்டாக இல்லையா? இப்போ நம்ம வீட்டிலேருந்து நம்ம வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போகிறோம், ஒரு புது வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டுலாம் போய் விசாரிப்போம், எப்படி இருக்கிறீங்க, நாங்கள் இங்கேருந்து வந்திருக்கோம், நாங்கள் வீட்டில் பால் காசணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போமா இல்லையா? ஏன்? அப்போ தான் அது ஒரு சொசைட்டி பில்ட் ஆகும். ஸோ சொசைட்டி இட்ஸ் நாட் அன் கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், இட் இஸ் ஏ இன்ட்ராக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஒரு தனிப்பட்ட மக்களுக்குள்ள இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த இண்டிவிஜுவல் ஏதோ ஒரு காரணம், ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் ஆஃப் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ். சரிங்களா? சொசைட்டி நான் புரிஞ்சுதா? இப்போது சோஷியாலஜி வியூ ஆஃப் சொசைட்டி.
இப்போ சொசைட்டி என்னன்னு பார்த்துட்டோம். ஆனால் இதை சோஷியாலஜி எப்படி ஒரு சொசைட்டியை பார்க்குதுன்னு பார்க்கும்போது சோஷியாலஜி டசன்ட் ஜஸ்ட் ஸ்டடி சொசைட்டி. அது சும்மா அதை ஒரு எம்பரிக்கல் மேனரில், அதாவது அனுபவத்தின் வாயிலாக ஒரு எம்பரிக்கல் மேலே பார்த்துட்டு ஓ இப்படியா அப்படின்ற மாதிரி போகாது. இது வந்து கொஷின் பண்ணும், அப்சர்வ் பண்ணும், அனலைஸ் பண்ணும். அண்டு ஒய் சொசைட்டி ஒர்க்ஸ், எதனால் இது ஒர்க் ஆகுது. இப்போ அப்பா நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா அவர் இறுதிச்சு பேசாமல், சில பேர் பேசுகிறாங்க, பட் ஆனால் அவர் சொல்லுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம் இல்லையா. ஏன் நம்ம சொல்லுக்கு மரியாதை கொடுக்குறோம், அவர் பெரியவன்ற உயரத்தில் வச்சுருக்கோம், வீட்டில் தாத்தா அப்படி இருந்தால் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். இது எப்படி ஒர்க் ஆகுது, கரெக்டாக இல்லைங்களா. இது ஸ்டடி பண்ணுறது பேர் தான் சோஷியாலஜி. சோஷியாலஜிஸ்ட் எப்படி ஸ்டடி பண்ணுவாங்க, ஹவு பீப்புள் ரிலேட், எப்படி அவங்கள ரிலேட் பண்ணிக்கிறாங்க. நான் இந்த கேஸ்ட்டை சேர்ந்தவன், நான் இந்த ரிலீஜனை சேர்ந்தவன், நான் இந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி ரிலேட் பண்ணிக்கிறாங்க. சோஷியல் இன்ஸ்டிடியூஷனை ஸ்டடி பண்ணுறாங்க, எஜுகேஷனை ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டடி பண்ணுறாங்க, எக்கனாமிக்கலாக இந்த கிளாஸ் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க, சோஷியல் ப்ராசஸை அவங்க ஸ்டடி பண்ணுறாங்க. சோஷியலைசேஷன் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே பீப்புள்ஸ் எப்படி வந்து ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க, மொபிலிட்டி எப்படி உருவாகுது. இப்போ ஒரு கிளாஸ் சிஸ்டமில் லோவாக இருக்கிறவங்க எப்படி வந்து அவங்களுடைய எக்கனாமி வந்து பூஸ்ட் ஆகும்போது, இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த எக்கனாமிக் ஸ்டேஜஸில் அந்த ஹைராரிக்கில் எப்படி மொபிலைஸ் ஆகி போகிறாங்க. ஆனால் இது கேஸ்ட் சிஸ்டமில் எப்படி வந்து ரிஜிடாக இருக்குது, மொபிலிட்டியாக அங்கே இல்லாமல் போகுது அப்படிங்கிறது ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா நம்மளுக்கு சோஷியாலஜி பயன்படுது அப்படின்றாங்க. சரிங்களா. சரி, இப்போது முன்னாடியே பார்த்த மாதிரியே தான் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. சோஷியாலஜிக்கும் அதர் டிசிப்ளினுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்லாம் என்னன்றதுலாம் ரொம்ப முக்கியமானது. இப்போ சோஷியாலஜி நம்ம படித்தோம். சோஷியாலஜி என்ன, சிஸ்டமிக் ஸ்டடி ஆஃப் சொசைட்டி. சரி, இப்போது ஹிஸ்ட்ரிக்கும் சோஷியாலஜிக்கு என்ன டிஃப்ரென்ஸு, எக்கனாமிக்கும் சோஷியாலஜி டிஃப்ரென்ஸ் ஒன் பை ஒன்றா பார்த்துருமா. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது கடந்த கால நிகழ்வுகள் தான், ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் படிக்கிறது பேர் தான், கடந்த கால நிகழ்வுகளை படிக்கிறது பேர் தான் ஹிஸ்ட்ரி. ஆனால் சோஷியாலஜி என்ன, ப்ரெசன்ட் ஸ்ட்ரக்சரை படிக்கிறது பேர் தான் சோஷியாலஜி. எக்கனாமிக்னா என்ன, ப்ரொடக்ஷன், கன்சப்ஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷனை படிக்கிறது பேர் தான் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம், எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் சோஷியல் ஆட்ஸ் சோஷியல் மீனிங் டு எக்கனாமிக் பிஹேவியர். ஸோ ஒரு வருமானம் வந்ததின் வாயிலாக ஒரு சோஷியாலஜி, ஒரு சொசைட்டியில் அவர் என்ன மாதிரியான பிஹேவியரில் இருக்கும், அவர் மக்கள் மற்றவங்க பார்க்கறது எப்படி இருக்கும், அவருடைய பிஹேவியர், இண்டிவிஜுவல் பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆகுது, அந்த மொபைலில் சோஷியல் ஹைரார்க்கியில் அந்த எக்கனாமி அப்படிங்கிறது எப்படி மேலே கீழே கொண்டு போகுதுன்றதை படிக்கிறதுக்காக தான் சோஷியாலஜி. பொலிட்டிக்கல் சயின்ஸ், பவர் பற்றி, கவர்மெண்ட் பற்றி, பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் பற்றி படிக்கிறது பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஆனால் சோஷியாலஜி எக்ஸாமைன்ஸ் ஹவு பவர் அஃபெக்ட்ஸ் த எவ்ரிடே லைஃப். ஒரு பவரானது ஒரு அரசியல் கட்சியில் நம்ம உயர்ந்தத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன், அது நம்மளுடைய எவ்ரிடே லைஃப்பில் எப்படி விதமான மாற்றங்களை கொண்டு வருது, அதை படிக்கிறது பேர் சோஷியாலஜி. சைக்காலஜி இண்டிவிஜுவல் பிஹேவியர் அண்ட் மைண்ட். ஒரு தனிப்பட்ட நபருடைய இண்டிவிஜுவல் பிஹேவியரையும் அவருடைய மைண்டையும் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் சைக்காலஜி. சோஷியாலஜி லுக்ஸ் அட் குரூப் பிஹேவியர் அண்ட் சோஷியல் பேட்டர்ன். இது இண்டிவிஜுவலை ஸ்டடி பண்ணோம், அது ஒரு குரூப்பை ஸ்டடி பண்ணணும். ஸோ பாருங்கள், ரெண்டுமே சைக்காலஜி தான். ஆந்த்ரோபாலஜினா என்ன, ஒரு ட்ரைபல் பீப்புளை பற்றி, ஏன்ஷியன்ட் சொசைட்டியை பற்றி, கல்ச்சரை பற்றி படிக்கிறது ஆந்த்ரோபாலஜி. சோஷியாலஜி ஸ்டடீஸ் மாடர்ன் அண்டு காம்ப்ளெக்ஸ் சொசைட்டி. சோஷியாலஜி எதனால் உருவாகியிருக்கும், சோஷியாலஜி இஸ் ஏ ரேப்பிட் ஆர்கனைசேஷன். ஆர்கனைஸ் ஆனதுனால தான், மாடர்னிட்டி வந்ததுனால தான். பாருங்கள், லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்ததுனால, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுனால தான் சோஷியாலஜி ஒன்று எமர்ஜிங் ஆகிருக்கும். மக்களிடையே வந்து என்லைட்மெண்ட் வந்திருக்கும், ரெசனியன்ஸ் வந்திருக்கும், மறுமலர்ச்சி வந்திருக்கும். அதன் காரணமாக தான் சோஷியாலஜி ஒரு சப்ஜெக்டே உருவாகி இருக்கும். சரிங்களா. இப்போது இன்டர்டிபெண்டன்ஸ் ஆஃப் சொசைட்டி அண்டு இண்டிவிஜுவல். ஒரு தனிப்பட்ட நபரும் ஒரு சொசைட்டியும் எப்படி ஒன்றோடு ஒன்று சார்ந்து இருக்குது, இன்டர்டிபெண்டன்ஸாக இருக்குதுன்னு பார்க்கும்போது சோஷியாலஜி டீச்சர்ஸ் அஸ் சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ் த இண்டிவிஜுவல். சரிங்களா. ஒரு சொசைட்டியானது ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. லாஸ்ட் கிளாஸே பார்த்துருப்போம். இண்டிவிஜுவல் ஆல்சோ பிளேஸ் ஏ ரோல் இன் ஷேப்பிங் த சொசைட்டி. ஒரு சொசைட்டி மட்டும் ஒரு தனி மனிதனை ஷேப் பண்ணுறது கிடையாது, ஒரு தனி மனிதனுமே ஒரு சொசைட்டியை ஷேப் பண்ணுறான். இப்போ நிறைய குற்றவாளிகள் அதிகமாகறான்னு வச்சுங்களேன், அது குற்றம் நிறைந்த ஒரு சமூகமாக உருவாகுதா. நிறைய நல்லவங்கிறான்னு வச்சுங்களேன், அது நல்லவர் நிறைந்த ஒரு சமூகமாக உருவாகுதா. ஒரு சொசைட்டி மட்டும் ஒரு தனி மனிதனை உருவாக்குறது கிடையாது, தனி மனிதர்களும் சேர்ந்து ஒரு சொசைட்டியை உருவாக்குறாங்க. உதாரணத்துக்கு பார்க்கும்போது அ பர்சன் டெசிஷன் இன் பர்சூ எஜுகேஷன் ஷேப்டு பை. ஒருத்தன் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுங்களேன், நல்லா படித்து ஒரு நல்ல ரேங்கிங்க்கு போகிறான்.
அந்த ஃபேமிலியுடைய பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகுதா? சோஷியல் கிளாஸ் ஏழையாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு ஒரு மிடில் கிளாஸ் லெவலுக்கு போகிறாங்களா? அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்கூல்ஸ் ஒரு அவங்களுடைய பிள்ளைகளுக்காகட்டும், அவங்களுடைய வம்சாவளிக்காகட்டும் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூஷனில் படிக்கிற அளவுக்கு ஒரு வசதி ஏற்படுதா? இல்லை கல்வி சார்ந்து மக்கள் முன்னேறணும், அவன் பாரு படித்து ஒரு நல்ல இடத்துக்கு போகிறான், நாம நம்மளுடைய பிள்ளைகளை அந்த இடத்துக்கு கொண்டு போகணுன்ற எண்ணம் சொசைட்டியில் உருவாகுதா? எல்லோரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்களா? கல்ச்சுரல் பிலீஃப் அபவுட் எஜுகேஷன், முன்னாடிலாம் படித்தா என்ன வேலை கிடைக்க போதும் அப்படின்னு இல்லாமல் 4 வீடு தள்ளியே அவன் ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க. இன்றைக்கி பேர் படித்து பெரிய ஆள் ஆகிட்டான், ஃபாரின்லாம் போகிறான். அதை ஏற்படுத்தி கொடுத்தது யார்? கல்வி. அப்போ எல்லோரும் கல்வி படிக்கணும். ஸோ ஒரு சொசைட்டியானது கல்வி முக்கியத்துவம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய எண்ணத்துலேருந்து கல்வி வேணுன்ற எண்ணத்துக்கு மாறுதா இல்லையா? ஸோ அது காரணம் என்ன? ஒரு இண்டிவிஜுவல் மேனுடைய சக்ஸஸ் தானே இல்லையா? ஸோ இண்டிவிஜுவல் இஸ் ஆல்சோ ஷேப்பிங் த சொசைட்டி. புரியுதா? சரி, அடுத்தது கீ கான்செப்ட் ஆஃப் சோஷியாலஜி. ரொம்ப முக்கியமானதுங்க, ரொம்ப முக்கியமானது. சோஷியாலஜி இருக்கக்கூடிய கீ கான்செப்ட்ஸ். ஸ்டேட்டஸ்னால் என்ன? இந்த சொசைட்டியில் எல்லாருக்குமே ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குங்க. ஒரு டீச்சர், ஒரு மதர். இப்போ நான் என்னவா இருக்கேன், நீ என்னவா இருக்கிறது பற்றி ஸ்டேட்டஸ் இல்லையா? இந்த சொசைட்டியில் ஒரு மதிப்பு மிக்க ஒரு ரெஸ்பெக்டான ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கேன். ஒரு பெரிய பணக்காரன், ஒரு டாக்டர், ஒரு ட்ரெயின் பைலட்டாக இருக்கார், அது ஒரு ஸ்டேட்டஸ் அவருக்கு, ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளோடு இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே போல் ஒரு ரோல்னு ஒன்று இருக்குது. ரோல்னால் என்ன? பிஹேவியர். ஸ்டேட்டஸ்னால் என்ன? பொசிஷன். கரெக்டாக இல்லைங்களா? ஒரு பாட்டு விட வரும் பாருங்க, இந்த ஸ்பைடர்மேன் படத்தில் ஒன்று வரும், ஒரு டைலாக் ஒன்று வரும், அளவுக்கு அதிகமான சக்திகள் வரும்போது அதுக்கான பொறுப்புகளும் வரணும்னு சொல்லுவாங்க. அதுபோல் நீங்கள் சொசைட்டியில் மிக உயர்ந்த இடத்துக்கு போக 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 என்ன ஆகும்னா அதுக்கான பிஹேவியரும் இருக்கும். இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு நார்மல் பர்சனாக இருக்கும்போது நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு பாட்டு போடுறாங்க அப்படின்னா நீங்கள் இறங்கி டான்ஸ் ஆடலாம். ஆனால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனது பிறகு நீங்கள் அந்த மாதிரி ஒரு பாட்டு போட்டு ஒரு ஸ்ட்ரீட்டில் இறங்கி ஒரு டான்ஸ் ஆட முடியுமா? முடியாது. காரணம் என்ன? அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதுக்குன்னு ஒரு டெக்கரம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு பிஹேவியர் சென்சிங் இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஸோ அதுபோல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒரு சொசைட்டியில் இருக்கிற ஒரு பொசிஷன், அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பிஹேவியர் தான் ரோல் அப்படின்றாங்க. அதே போல் நார்ம்ஸ்னால் என்ன? ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய செட் ஆஃப் ரூல்ஸ். 9 மணிக்குள்ளே நீங்கள் வந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நார்ம்ஸ். வேல்யூஸ்னால் என்ன? ஷேர்ட் ஐடியாஸ் ஆஃப் வாட் இஸ் குட் ஆர் டிசைரபிள். சில வீடுகளில் பார்த்துருப்பீங்க, தட்டுக்கு சாப்பிட்டு ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் நீங்களே போயிட்டு அந்த தட்டு கழுவணும்னு சொல்லுவாங்க. சில வீடுகளில் நீ தட்டு அங்கே தான் சாப்பிட்ணும், அதை பெண் பிள்ளைகள்லாம் கழுவணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில வேல்யூஸ். சரிங்களா? பெண் பிள்ளைகளை வீட்டு விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க, படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எது நல்லது எது கெட்டதுன்றத அந்த குடும்பத்துலேயே சொல்கிறது. எங்கள் குடும்பத்துக்கும் நல்ல வேல்யூ இருக்க குடும்பம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோஷியல் குரூப், பீப்புள் ஹூ இன்ட்ராக்ட் அண்ட் ஷேர் ஐடென்டிட்டி. இப்போ நான் இந்த குரூப்பு சேர்ந்தவன், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்றத ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க இல்லையா? நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் சொல்லணும், நம்ம மனைவி வீட்டை போய் சொல்லணும். நான் ஒரு சிக்கன் பக்கோடா வாங்குகிறேன், அதை நான் மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸோடு இல்லாமல் நான் என் ஃபேமிலியோடு தான் போய் சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா? ஸோ ஒரு சோஷியல் குரூப். சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்கனைஸ்டு சிஸ்டம் லைக் ஃபேமிலி, ரிலீஜன், எஜுகேஷன், இதெல்லாம் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. ஸோ குரூப்னா என்ன? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஷேர்டு ஐடென்டிட்டியை சொல்லுவாங்க. இன்ட்ராக்ட் அண்டு ஷேர் ஐடென்டிட்டி. சரிங்களா? இது எங்கள் ஃபேமிலி, இது எங்கள் அப்பா அம்மா, இது என் ஃபேமிலின்னு சொல்கிறது, இது என் ஏரியான்னு சொல்கிறது. கரெக்டாக இல்லையா? இன்ஸ்டியூஷன்னா என்ன? ஃபேமிலி ஒரு இன்ஸ்டியூஷன், ரிலீஜன் ஒரு இன்ஸ்டியூஷன், எஜுகேஷன் ஒரு இன்ஸ்டியூஷன். சரிங்களா? இப்போ நாங்களாம் சேர்ந்து ஸ்கூலில் படித்தோம், நாங்களும் ஒரு இன்ஸ்டியூஷன், இந்த பேட்ச்மேட்டுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இல்லையா? சரி, இப்போது ஒய் சோஷியாலஜி இஸ் யூனிக்? மேலே நாம நிறைய டிசிப்ளின் பார்த்தோம், ஹிஸ்ட்ரி பார்த்தோம், சைக்காலஜி பார்த்தோம், ஆந்த்ரோபாலஜி பார்த்தோம். இதெல்லாத்தையும் தாண்டி சோஷியாலஜியாக யூனிக்காக இருக்குதுன்னு பார்க்கும்போது இட்ஸ் இஸ் த சோஷியல் இன் பர்சனல். சரிங்களா? இஸ் த சோஷியல் இன் பர்சனல். இப்போ நான் தனிப்பட்ட இருக்கேன் அப்படின்னா நான் தனிப்பட்டவன் கிடையாது, இண்டிவிஜுவல் கிடையாது. ஐ எம் நாட் அன் இண்டிவிஜுவல். மேன் இஸ் அ சோஷியல் அனிமல்னு சொல்லுவாங்க. தனியாக அவனால் வாழ முடியாது, மக்களோடு சேர்ந்து தான் வாழ முடியும். ஸோ ஒரு பர்சனலுக்குள்ளே சோஷியலை பார்க்கறது பேர் தான் சோஷியாலஜி. இட் கொஷின்ஸ் த ஆப்வியஸ். சாதாரணமாக ஆப்வியஸாக நடக்கக்கூடியது அப்படின்றது இல்லாமல் அதில் கொஷின் பண்ணக்கூடியது சோஷியாலஜி. இட் யூசஸ் போத் குவாலிட்டேட்டிவ் அண்டு குவான்டிட்டேட்டிவ் மெத்தட்ஸ். குவாலிட்டேட்டிவ்னா என்ன? அது தரத்தின் அடிப்படையிலையும், குவான்டிட்டேட்டிவ்னா என்ன? அளவின் அடிப்படையிலையும்
ரெண்டு விதமாகவும் அது மெத்தடாலஜியில் யூஸ் ஆகும். இட் டஸ் நாட் அக்செப்ட் ட்ரெடிஷன் பிளைண்ட்லி. இதுதான் வாடிக்கை அப்படின்னா அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணாது, அதை கிரிட்டிக்கலாக எவாலுவேட் பண்ணணும். அதுதான் சோஷியாலஜி. இதெல்லாம் வந்து சோஷியாலஜியில் கூடிய யூனிக்னஸ். சரிங்களா? அண்டு சம்மரி. இப்போ மேலே இருந்து கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, இது ஒரு சம்மரியாக பார்த்துருவோம். சோஷியாலஜி வியூஸ் சொசைட்டி ஆஸ் ஏ டைனமிக் காம்ப்ளெக்ஸ் செக்ஸ்டர். டைனமிக்னா என்ன? நான் மேலே பார்த்தோம், ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது கடந்த கால ஈவெண்ட், த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ். ஆனால் சோஷியாலஜி அப்படிங்கிறது த ஸ்டடி ஆஃப் ப்ரெசன்ட் ஈவெண்ட்ஸ். இப்போ அப்படியே எல்லாம் ஸ்டாச்சு ஆகி நிற்குதா? கிடையாது இல்லையா, எவால்வ் ஆகிட்டே போகுது இல்லையா. ஸோ சொசைட்டி இஸ் ஏ டைனமிக், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அண்டு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ வெளியே ஏதாவது ஒரு 50 வயசு இருக்கிறவர் ஏதாவது நம்மளை தகாத முறையில் பேசினார் அப்படின்னா அவர் நம்ம எதிர்த்து பேசுவோம். ஆனால் வீட்டில் போய் அப்பாவும் அதே மாதிரி பேசினார்னா அவர் நம்ம பணிவாக போவோம். ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர் இது. அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு சோஷியல் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் சோஷியல் சயின்சஸ் பட் இன்டர் கனெக்டட். இப்போ நம்ம சோஷியாலஜி படிப்பதன் வாயிலாக நம்ம ஃபிசிக்ஸ் நம்ம தெரிஞ்சிக்க முடியும், கெமிஸ்ட்ரி தெரிஞ்சிக்க முடியும். பாருங்கள், மற்றது போல் இதுவும் ஒரு சோஷியல் சயின்ஸ், இதுவும் ஒரு சயின்ஸ் தான். பட் ஆனால் அது மற்ற டிசிப்ளினோட இன்டர் கனெக்டட் ஆகிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நாம் ஹிஸ்ட்ரியை சொன்னோம். அதே போல் இண்டிவிஜுவலுடைய அந்த மைண்டை ஸ்டடி பண்ணுறது பேர் சைக்காலஜின்னு சொல்கிறோம். ஆனால் அதே போல் தான் இங்கேயும் நடக்குது. ப்ரெசென்ட்டுடைய இப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பற்றிலாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா சோஷியாலஜியில், அது பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் தான். ஆனால் அது நம்ம படிக்கிறோம். அதே போல் ஒரு மைண்டை, ஒரு பர்சனுடைய மைண்டை படிக்கிறதுன்னு வாயிலாக சொசைட்டியோடைய மைண்டையும் படிக்கிறோம் இல்லையா. சொசைட்டி இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இல்லையா. அப்போது அங்கேயும் நம்ம ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய இந்த மைண்டை படிக்கிறோம், இண்டிவிஜுவல் மைண்டை படிக்கிறோம் இல்லையா. ஸோ இது ஒன்றோட ஒன்று வந்து இன்டர் கனெக்டட் ஆகிருக்கு. சோஷியாலஜி ஹெல்ப்ஸ் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இண்டிவிஜுவல்ஸ் அண்டு சொசைட்டி ஆர் லிங்க்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியாலஜி அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனும் ஒரு சொசைட்டியும் எப்படி லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? மேலே பார்த்த கிளாஸுடைய ஒரு சம்மரி தாங்க இந்த கிளாஸ். சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சோஷியாலஜி ஆப்ஷனல் சீரீஸுடைய 2வது கிளாஸ் சோஷியாலஜி அண்ட் சொசைட்டி. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.